சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 11/5/2024 சனிக்கிழமை, சித்திரை மாதம் 28ஆம் நாள், சதுர்த்தி திதி இன்று நள்ளிரவு 2:04 வரை. மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்று காலை 10:15 வரை. அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய, தாராபலன் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் புதிய ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அதிகமாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்தில் தோற்று போவோம்னு நினச்சிருந்தீங்களோ அதிலெல்லாம் ஜெயிப்புகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதே போலவே யாரை அறிமுகப்படுத்திக்கலாம்னு நினச்சிங்களோ அவங்க எல்லாம் முடியாமல் போன ஒரு சூழ்நிலை. ஒருத்தரை பார்க்க போகிறோம், இந்த வாரம் முழுக்கவே முயற்சி பண்ணேன், நான் போகிறதுக்கு முன்னாடி அப்போ தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் கிளம்பி போகிறார், அல்லது நான் வந்ததற்கு பிறகு தான் வருவேன்னு ஏதாவது சொல்லிட்டு போகிறாரு, அல்லது என்ன பார்க்க முடியாமல் தவிர்க்கிறார். தேவையில்லாமல் நம்ம ஏதாவது கேட்டுருவோமோ, நம்ம ஏதாவது சம்மதம் கொடுத்துருவோமோன்றதுக்காக என்னை பார்க்குறதே அவர் அவாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு தோற்று போய் திரும்பக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இன்றிலிருந்து மேஷராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய நல்ல தன்மையான நாளாக இந்த நாள் அமையுது. சமீபத்தில் பாருங்கள், ஒரு 7-8 இன்டர்வியூ போயிட்டேன், எல்லாத்துலேயும் சரியாக தான் பதில் சொல்லியிருக்கிறேன், ஆனால் எனக்கு என்னமோ சாதகமான பதில் வரவே மாட்டேங்குது. அங்கங்கே ரெக்கமெண்டேஷன் அது இதுன்னு சொல்கிறாங்க, அது இருந்தால் தான் முடியுமோ, என்னுடைய திறமையை வச்சு நான் முன்னேறவே முடியாதா? இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவத்தினருக்கும், குறிப்பாக 20 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல வேலை, உங்களுடைய திறமை மட்டுமே மதிக்கப்படும், நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்கின்ற சில பல அத்தனை முடிவுகளும் ஆரம்பங்களும் உங்களுக்கு தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 11ஆம் இடத்துல லாபச்சனை இருக்கிறதுனால நடுத்தர வயதுக்காரர்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, வீட்டிலேயும் வேலை செய்கிறேன், வெளியிலேயும் வேலை செய்கிறேன்ற எண்ணப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பெண் மகளிர் அத்தனை அனைவருக்குமே, பெண் மக்களாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு வீட்டில் ஆதரவு கிடைக்கக்கூடிய தன்மை, பணியிடங்களில் மன அழுத்தம் விலகக்கூடிய அமைப்பு என அப்படியே படிப்படியாக வார இறுதி நாளாக இருந்தாலும் கூட அப்படியே படிப்படியாக அடுத்த வாரத்திலிருந்து நல்லவைகள் நடப்பதற்கு ஆரம்பமாகக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. பணவரவு கூட அப்படி ஒன்றும் பெரிய அளவுக்கு முயற்சி பண்ண தேவையில்லாத அளவிற்கு யாராவது ஒருவர் கொடுத்து உதவக்கூடிய தன்மைகளும் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எளிய தட்டு மக்கள் அனைவருக்குமே கூட ஒரு நல்ல நிறைவான வருமானம் வரக்கூடிய, சற்று மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய, குடும்பத்தோடு எல்லோரும் குதூகலமாக இருக்கக்கூடிய நல்லதொரு நாளாகவே அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்ப வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீட்டில் இன்றைக்கி சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். எல்லா நிலைகள்லேயும் சந்திரன் யோகம் தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இது. மரகாதிபதி 12ஆம் இடத்துல மறையிறது தேவையற்ற சில விஷயங்களில் நமக்கு இருந்த விரயங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறத காட்டுது. காசை கண்ணில் பார்க்கவே முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற தொழிலதிபர்கள் அல்லது விவசாயம் செய்யக்கூடியவர்கள், வியாபாரிகள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து பண வரவுகள் வருவதற்கான ஆரம்ப அமைப்புகள் இப்போது உண்டு. 2-10ஆம் இடங்களில் இன்றைக்கு நல்ல வலிமையான கிரகங்கள் இருக்கிறது. பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய, சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாத்தியார்கள், ப்ரொஃபஸர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. கல்வி நிலையங்களை நடத்துபவர்கள், பரதநாட்டியம் போன்ற நம்முடைய ஆன்மீக கலாச்சார அமைப்பை கட்டிக்காக்கக்கூடிய அனைத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருநாதர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல முன்னேற்றங்கள், பண வரவுகளுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் எப்படி இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி புரிந்துணர்வு இன்றைக்கு அதிகமாகவே இருக்கும். குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், குழந்தையை இதில் படிக்க வைக்கலாம், அதில் படிக்கலாம் அப்படின்றதுல ஒரு எதிர் கருத்துக்கள் இருந்தது கூட இன்றைக்கு ஒரு நிலைக்கு ஒத்த கருத்துக்கு வர்றது. நம்ம 2 பேரும் பேசுகிறத விட பிள்ளைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பிள்ளையவே கேட்டு நல்ல விதமாக தெரிஞ்சுக்கலாம். குழப்பத்தில் இருக்கிற குழந்தையை கூட கொஞ்சம் நல்ல விதமாக தெளிவுபடுத்தி அதன் பிறகு அவருடைய வார்த்தையிலிருந்து நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிக்கணும் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வரும். சிலருக்கு வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. பேரன் பேத்தியை பார்த்து வயதான தாத்தா பாட்டிகளுக்கு இன்றைக்கு சந்தோஷம் இருக்குங்க.
அவங்களுக்கு எதையாவது எழுதி கொடுக்குறதா இருந்தால் கூட ஒரு 18 வயசு ஆகட்டும்னு இருந்தோம், அல்லது 20 வயசு ஆகட்டும்னு இருந்தோம், இல்லை பக்குவம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், இப்போதே அவர்களுக்கு எழுதி கொடுத்து விட்டால் வேறு மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும், என் கண் முன்னாலே அந்த சொத்து பத்துக்கள் போய்விடுமோ என்னமோ, இந்த மாதிரியான தயக்கத்திலே இருந்து வந்த பெரியவங்க எல்லாருக்குமே இளைஞர்கள் மேலே ஓரளவிற்கு நல்ல நம்பிக்கை வந்து நம்முடைய சொத்துக்களை, நம்முடைய அமைப்புகளை எல்லாமே அவங்க பல்கி பெருக்குவாங்க, அவங்க அதை தேய்த்து விட மாட்டார்கள் என்கின்ற சிறுவர்களை பார்த்து, இளைஞர்களை பார்த்து நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே சொல்லை காப்பாற்றக்கூடிய நாளாகவும் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல நற்பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கிறார். தனாதிபதி இன்றைக்கு ராசியில் இருக்கிறதுன்றது புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய சில எண்ணங்கள் வரும்ன்றதை காட்டுது. ஒரு தோற்று போய் விடுவோமோ என்ற மாதிரியான குழப்பங்கள் இருந்தவங்க எல்லாருக்குமே அப்படிலாம் தோக்கவே முடியாது, ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க நீங்கள், அறிவால் பிழைக்கக்கூடியவர்களாகிய நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் எதிலிருந்தும் தப்பிச்சு வெளியே வந்துடுவீங்கன்றதை காட்டுது. குறிப்பாக கடந்த 2-3 மாதமாக மனக்கட்டுப்பாடு இல்லாமல் சில விஷயங்களில் தோற்று போனவங்க, கடுமையான விரயத்தில் இருந்தவங்க, விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் போட்டி பந்தயங்களில் தோற்று போனவர்கள், பங்குச்சந்தையில் பணம் இழந்தவர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு. பணம் போனால் போகுது, நீங்கள் மட்டும் திருந்திட்டீங்கன்னா, மாறிட்டீங்கன்னா அப்படியே இழந்ததை விட பல மடங்கு சம்பாதித்து விடலாம் என்கின்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மனக்கட்டுப்பாடு வரக்கூடிய நாள். ஒரு 6 மணிக்கு பிறகு நினைவுக்கு வரக்கூடிய பழக்கத்தை எல்லாம் விட்டுவிடலாம் என்கின்ற அளவிற்கு ஒரு மனம் தைரியமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அலுவலகத்தில் கூட வர திங்கட்கிழமையிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றின ஒரு புதிய ஒரு உற்சாகமான ஒரு இமேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏதோ உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுதே, நீங்கள் போடுற உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது, உங்களுடைய பேச்சு நடவடிக்கைகள் வேறு மாதிரி இருக்குது, கொஞ்சம் தன்னம்பிக்கையோட தைரியமாக பேசுகிறீங்களே, உங்கள்கிட்ட அந்த மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கலே என்ற அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய கொலிக்கு என்று சொல்லப்படக்கூடிய சக பணியாளர்கள் எல்லாருமே உங்களை உற்சாகமாக பார்க்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நட்புகள் கையை கொடுக்கக்கூடிய அத்தனை அமைப்புகள்லையும் உடுக்கை இழந்தவன் கை போல என்கின்ற மாதிரியான நட்புகள் சில நேரத்தில் ரொம்ப இக்கட்டான நேரத்தில் கை கொடுத்து உங்களை கைதூக்கி விடக்கூடிய தன்மைகளும் உண்டு. சிலருக்கு இப்போது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுமுமான அறிமுகங்கள், அதாவது காதலர்கள் காதலிகள் அறிமுகம் ஆகக்கூடிய தன்மை, உங்களுடைய விருப்பத்தை நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தவிடம் தெரிவித்து ப்ரொபோசல்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கிருந்து சம்மதம் பெறக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய, இதற்கு நான் தகுதியானவன் தான், எல்லா எண்ணங்களிலும் எல்லா நிலைகளிலும் நான் நல்லவனாகவே இருக்கிறேன், ஆகவே என்னை இவர்கள் மதிக்கிறார்கள், இவரை நான் கைவிட மாட்டேன் என்பது போல உள்ளுக்குள்ளேயே உறுதி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சோஷியல் மீடியாவில் கூட இன்றைக்கு ஒரு புத்துணர்வான சில விஷயங்களை நீங்களே பதிவு போடுறது, நீங்களே ஷேர் பண்ணுறது போன்ற அமைப்புகள்லாம் நடக்கும். ஒரு பிரபலமாகக்கூடிய சில அமைப்புகளும் இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே படிப்படியாக எந்த வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் மட்டும் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய, எதிலும் ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வளர்பிறை நிலையில் இருந்தாலும் விரயம் என்று சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் இருக்கிறார். பயணங்களின் மூலமாக இன்றைக்கி ஏதாவது மேன்மை இருக்கும். இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, வட மாநிலங்களுக்கு போகலாமா, தெற்கே பிரயாணம் பண்ணலாமா, அல்லது இந்த ஊருக்கு போகலாமா, அந்த ஊருக்கு போகலாமா, இவரை கூட்டிகிட்டு போகலாமா, அவரை கூட்டிகிட்டு போகலாமான்ற மூலமாக ட்ராவல்னு சொல்லப்படக்கூடிய சில பல விஷயங்களின் மூலமாக அதை முடிச்சுட்டு அது மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழில் அமைப்புன்னு பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, பணப்பயிர் என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெய் வித்துகள்னு சொல்லப்படக்கூடிய நிலக்கடலை போன்ற எண்ணெய் வரக்கூடிய அமைப்புகள் அல்லது தென்னை மரம் சம்பந்தப்பட்ட விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு சில செலவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த செலவு எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடாக இருக்கக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுடைய வெளிநாட்டு கனவுகள் பலிக்கக்கூடிய தன்மையும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. 1.5 வருஷம் 2 வருஷமாக வெளிநாட்டுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறாங்க, அம்மா அப்பா கூட ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் ஆஃபீஸில் இருந்து என்ன அனுமதி வரல, விசா கிடைக்கல, அல்லது வேறு சில தடைகள் முட்டுக்கட்டைகள் இருக்குது, இதை எப்படி நான் ரெக்கவர் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது இந்த வாரத்திலேயே கிளியர் ஆகக்கூடிய தன்மை. ஏற்கனவே வேலைக்குன்னு வெளிநாட்டு போகிறதுக்குன்னு பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்கின்ற அமைப்பு, வேறொரு வழி மூலமாக வெளிநாட்டிற்கு போகக்கூடிய அமைப்புகள்னு ஒரு நிறைவான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாளை கடகராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். அதிலும் ஆயிலே நட்சத்திரக்காரங்க இப்போ கடுமையான ஒரு மன அழுத்தத்தில் அட்டமத்த சனியின் காரணமாக இருக்கிறீங்க.
9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய யோக கிரகங்கள் எல்லாமே இன்றைக்கு ஒரு சுறுசுறுப்பான மனநிலைமையை கொடுக்கும் என்பதால் மதியம் 3 மணி வரைக்கும் ஒரு மாதிரியான குழப்ப சூழ்நிலைகள் இருந்தால் கூட 3 மணிக்கு பிறகு ஏதேனும் ஒரு உயிர் உறவின் மூலமாக ஒரு மாமா அத்தை அல்லது சித்தப்பா பெரியப்பா மக்கள் மூலமாக ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து அவர்கள் மூலமான நல்ல செய்திகளை கேள்விப்பட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு உற்சாகமாக வரக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்களுடைய நிலைமை ஒரு நிலையில் மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடின்ற மாதிரி, இந்த பக்கம் வீட்டுக்காரரை பார்க்குறதா இந்த பக்கம் பிள்ளைங்களை பார்க்குறதான்ற மாதிரி கடகராசிக்கார பெண்கள் எல்லாம் கடுமையான குழப்பத்தில் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. ஆயினும் பெண்கள் ஒரு நிலையில் உயர்வாக மதிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாமே சரிவடையாமல் இருக்கும் என்பதற்கு உதாரணமாக நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதால் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் கடகராசிக்கார பெண்களில் குடும்பங்களில் வந்துவிடாது என்பதை நீங்களே உணரக்கூடிய, எதிலும் குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல நாளாகவே வந்திருக்கிறது இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறைவான நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாள். ரொம்ப நாளாக கேஸ் போன்ற விஷயங்கள் இருக்கிறவங்க, ஒரு கேஸு கீழ்கோட்டிலேருந்து மேல்கோட்டு வரைக்கும் இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்க ஐயா, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயும் சில பல வருஷங்களாக அப்படியே இழுத்து கொண்டு இருக்கிறது. கோவில் கேஸ் இதனால் அப்படியே தடையாகிக்கிட்டே வருது. நிலம் விஷயத்தில் கூட ஒரு மூத்தவர்கள் ஒரு சிக்கலான உயிர் எழுதிட்டு போயிட்டாங்க. இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அப்பா ஒத்துக்க மாட்டேன்றார், சித்தப்பா ஒத்துக்க மாட்டேன்றார், ஒரு மாதிரியான கூட்டுப்பட்டாவிலிருந்து பிரிக்க முடியவில்லை என்கின்ற ஒரு நிலையில் என்னிடம் சொத்து பத்துக்கள் இருக்கிறது, ஆனால் அதை அனுபவிக்கத்தான் முடியலன்ற மாதிரியான தடைகள் இருந்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே எல்லா விஷயத்திலையும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சொந்த ஞாபகங்கள் இன்றைக்கு அதிகமாகவே இருக்கும். சொந்த ஊரில் வீடு கட்டலாமா, சொந்த ஊரில் வாகனம் வாங்கலாமா, சொந்த ஊரில் ஒரு இடத்துல நிலம் வாங்கலாமா என்பது போன்ற வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் சொந்த ஊரில் இது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே அங்கிருந்து உதவிகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு அண்ணன் அக்கால்களின் பேரில் இருக்கின்ற வருத்தங்கள் விலகக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாகவே நம்மளை பாராமுகமாக திரும்பி பார்க்காம இருக்கிறாங்க, நம்மளை யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரியாக வந்து கொண்டிருந்த அண்ணன் அக்கால்களுடைய உறவு இன்றைக்கு இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக தம்பி தங்கிகளாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படியே மாறக்கூடிய அமைப்பு. அண்ணனோ அக்காலோ ஏதோ ஒரு சிறிய உதவியாவது செய்யக்கூடிய தன்மை, பரவாயில்ல இந்த அளவுக்காவது இவங்க செஞ்சாங்களே என்ற மாதிரியான திருப்தியான போக்கு இப்பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று முதல் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல தன்மையான நாளாகவே இந்த நாள் அமையும். கணவன் மனைவி உறவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படி இப்படி தாங்க இருக்கும். அதுவும் மனைவியினுடைய உடல்நிலை கணவனுடைய உடல்நிலை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்ற சிம்மராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல தகவல்கள் வரும். ஒன்றுமே இல்லைங்க இவருக்கு, கொஞ்சம் அப்படி எக்ஸசைஸு டயட்டு அப்படி இப்படின்னு இருந்தார்னா எல்லாத்துக்கும் போகிறார், ஆனால் மருந்து மாத்திரைகளை மட்டும் சாப்பிட்றது இவருக்கு கஷ்டமாரியான கணவனை ஒரு மருத்துவ அமைப்புகளுக்குள்ளே சிக்கலான ஒன்றில் ஒத்துக்கொள்ள வைக்க முடியாத மனைவிகள் அனைவருக்குமே இன்றைக்கு கணவருடைய உடல்நிலையை பற்றி கொஞ்சம் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. மனைவியை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர், அவருடைய அதிக வேலைப்பளு மாதிரி கவலைப்பட்டு கொண்டிருந்த ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பு கொண்டிருக்கின்ற தம்பதிகள் அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு மாதிரியான நல்ல ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு, ஒருவருக்கொருவர் இணக்கமாக போகக்கூடிய சூழ்நிலை என சிம்மராசிக்கார குடும்பங்கள் அனைத்திலுமே சந்தோஷம், நிம்மதி, பரிபூரண திருப்தி இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. சிம்மத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய சந்திரன் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். என்ன நடக்கும், இது வரைக்கும் ஒரு 3 மாதமாக தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, வேலையை விட்டுட்டேன், வேலையே போயிடுச்சு, நானாக விடணும்னு கூட நினைக்கல, அவங்களே திடீர்னு லாக் அவுட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான திக்கு தெரியாத காட்டலன்னு சொல்லுவோம் இல்லையா, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கையில் என்னமோ கொஞ்சம் வரத்தாங்க செய்யுது, வேலையில் திடீர்னு நிப்பாட்டினா மாதம் சம்பளம் 2 மாதம் சம்பளம்னு கொடுக்கத்தான் செய்ய, ஆனால் அதற்கப்புறம் என்ன பண்ணுறது, இந்த ஒரு மாதிரியான கண்மூடித்தமான நிலைகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லாம் எதிரே வெளிச்சம் தெரிகிறது, நல்ல விதமான ஒளியான நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஏற்றங்கள் வரும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. இன்னும் ஒரு 3-4 வருஷத்திற்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியில் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காத ஒரு நாளாகவே கண்டிப்பாக இந்த நாளை சொல்லிடலாம். அடுத்த வாரத்திலிருந்தே சில பல மாற்றங்கள், புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான தன்னம்பிக்கை, நம்பிக்கை, அதற்கான உதவிகள் வரக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே தொழில் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு ஆர்டர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு லம்பாக ஒரு ஆர்டர் கிடைக்குது, இதை வச்சே ஒரு 3 வருஷத்தை ஓட்டிடலாம். ஆர்டர் கிடைச்சா பரவாயில்ல, அதை நிறைவேற்றுறதுக்கான உதவியாளர்கள், அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு வேலைக்காரங்க வேணும்ல, அந்த மாதிரியான வேலை அமைப்புகளும் தூரத்திலிருந்து வேலைக்காரர்கள் அமையக்கூடிய நல்ல தன்மையான நாளாக இந்த நாளை சொல்லலாம்.
வியாபார பெருமகளுக்கு போட்டிகள் ஒழியக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். எதிரில் ஒரு கடை திறந்துட்டார், இப்படி திறந்துட்டார், இதில் வேறு இந்த ஆன்லைன் வேறு வந்துருச்சு, நேரடியாக கடைக்கு வந்து வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. நாங்களும் ஆன்லைனுக்கு மாறலாமா, ஆப்பில் மாறலாமா, இன்டர்நெட்டுக்கு போகலாமா, இந்த மாதிரியான விஷயங்களில் சோஷியல் மீடியாவில் இப்படி இருக்கலாமா, டிவியில் விளம்பரம் கொடுக்கலாமா, இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரியான அமைப்புகளை நம்ம தொழிலை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, விரிவாக்கம் பண்ணுறதுன்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இளைய சமூகத்தினர், குடும்பத்திலேயே இளையவர்கள், பெரியவளாக ஒரு 60 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு 30 வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் இன்றைய தலைமுறைக்கு ஏற்றார் போல உங்களுடைய வியாபாரம் தொழிலை எப்படி மாற்றலாம் என்கின்ற இரத்த உறவுகள் உங்களுக்கு ஐடியாக்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு மெஷின் சார்ந்த, இயந்திரம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருப்பவர்கள் காரு, ஆட்டோ, பைக்கு மாதிரியான விஷயங்களை நம்பி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல விதமான வருமானங்கள் வரக்கூடிய, அது வருவதற்கான வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய சிறப்பான வருமானம் உள்ள நல்ல நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படக்கூடிய 10 குடையவர் 9ஆம் இடத்துல வளர்பிறை அமைப்பில் இருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு. ஐயா, அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்துடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்மம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தொழிலை செஞ்சு அதை லாபகரமாக செஞ்சு அந்த தொழிலில் நல்ல லாபம் வந்து முன்னேற்றம் வந்து நமக்கு மிஞ்சி தனக்கு மிஞ்சி தானம்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு நல்ல லட்சக்கணக்கான வருமானம் வருதுங்க. அப்போ ஏதோ என்னால் முடிஞ்சவங்க, ஏழை எளியவங்க, எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஆயிரக்கணக்கான அளவுக்கு நான் லாபத்தை, ஒரு தானத்தை செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி கர்மத்தின் மூலமாக வரக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் தர்மத்தின் மூலமாக நிறைவேற்றக்கூடியது தான் தர்ம கர்மாதிபதி யோகம். நல்ல வருமானம் வருது, நான் தர்மம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில் பெரியவங்க தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அமைப்புகள் எல்லாமே இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபம் வரக்கூடிய, தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல விதமாக பணம் வரக்கூடிய யோக, அதற்கான வழிமுறைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக உணர்வுகள், ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சுவாமிக்கு மாலை போடுறது அல்லது கோவிலுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணுறது, வேலண்டியராக போகிறோம் இல்லையா, கோவிலுக்கு அந்த உழவார பணி, திருப்பணி செய்வதற்காக போவது, தன்னைத்தானே அது மாதிரியான அமைப்புகளில் ஈடுபாடு கொண்டுறது, குலதெய்வ தரிசனம் போகிறது. ஒரு வருஷமாகவே குலதெய்வியை பார்க்கல, அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற எண்ணத்தில் இன்றைக்கே கிளம்பிடலாம், இந்த வாரத்திலேயே போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்கின்ற மாதிரியான ஒரு சில மனமாற்றங்கள், குலதெய்வம் யாரென்று தெரியாதவர்களுக்கு அது தெரிய வரக்கூடிய ஒரு சூழல் ஏதேனும் ஒரு நிலையில் கனவிலேயோ அல்லது வேறு விதமான அமைப்புகள் இன்றைக்கு நம்முடைய குலதெய்வம் இப்படித்தான் என்பதை போன்ற தெரிய வைக்கின்ற அமைப்பு இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய அமைப்பு அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல அளவில் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமையும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கூடுதல் நன்மைகள், கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு குழப்பமான நிலைமைகள் எல்லாம் பெண்களுக்கு விலகக்கூடிய அமைப்பு. சமீப காலத்தில் இளம் பெண்கள் ஒரு 3 மாத காலத்திற்குள்ள ஆண்களால் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அவதிப்பட்டு கொண்டிருந்த நிலைகள் எல்லாமே இந்த வாரத்திலிருந்து துலாம் ராசிக்கார பெண்களுக்கு மாறுகிறது. புதன் இப்போது நல்ல நிலைமையில் வந்து விட்டதால் எல்லா நிலைகளிலும் கடந்த கால தோல்விகளை, கசப்புகளை அப்படியே மறந்துவிட்டு எதிர்காலம் எப்படி இருந்தாலும் நம்மை இழக்க வைத்தவர்கள், நாம் இழந்தவர்கள், நம்மை பற்றிய நல்ல விதமான ஒரு சூழ்நிலையை, சிந்தனையை கொண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு பெண்கள் உழைக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைய. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. இன்னும் அவர் பௌர்ணமியை நோக்கி நெருங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் இல்லை. அவருக்கு அந்த சுப தொடர்புன்னு சொல்லப்படக்கூடிய சில நிலைகள் இன்றைக்கு இல்லை. ஆகவே ஏதேனும் ஒரு நிலையில் குழப்பமான நாளாகவே இந்த நாள் இருக்கும். ஒரு வேலை தொழில் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். எதற்கும் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து ப்ராமிஸ் பண்ணிவிடக்கூடாது யாருக்கும். இங்கே வாங்க, இன்றைக்கி இந்த பணத்தை தரேன், இன்றைக்கி வாங்க, இங்கே இதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் குழப்படி அமைப்பாகவே இருக்கும். பண விஷயத்தில் கொஞ்சம் கிரெடிட் கார்டை தேய்ச்சிடவே வேண்டாம். நமக்கு தேய்க்கிறதாவது பரவாயில்ல, நம்ம தான் தாராள பிரபுவாச்சே, நம்மளை பற்றி ஒருத்தர் ஆகா ஓகோன்னு சொன்னால் டக்குன்னு தூக்கி கொடுத்துருவோம் இல்லையா. இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு ரூபா பணத்தை தூக்கி கொடுத்தாலும் கிரெடிட் கார்டை தூக்கி கொடுத்துறாதீங்க. அதாவது உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தரை தேக்கி விட்டுட்டு கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணிக்கப்பா, பணம் வந்தால் நீயே கட்டிக்கப்பான்ற மாதிரியான அமைப்புகள்லாம் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூடவே கூடாது. பேங்க்குக்கு பணம் எடுத்துகிட்டு போகிறது, பேங்க்லேருந்து பணம் எடுத்துகிட்டு வருது, நிரம்ப தொகையை சொல்கிறேன். இந்த மாதிரி தொகை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இப்போது சட்டத்தின் அமைப்பின்படி எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டு போகணுமோ அவ்வளோக்கு எவ்வளோன்றதை ஒரு கவனம் மறதியாக நான் பழைய காலத்து சட்டத்தின்படியே இப்படி கொண்டு போயிட்டேங்க, அப்படி கொண்டு போயிட்டேன், அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இன்றைக்கு கவனமாக எவ்வளோ கொண்டு போகலாம், ஏது கொண்டு போகலான்றதை தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மனம் சற்று சாயந்தரம் வரைக்கும் அமைதியில்
இல்லாமல் ஒரு நிலைமையில் இருந்தும் கூட பிற்பகலுக்கு பிறகு ஒரு 5-6 மணிக்கு பிறகு அப்படியே டக்கென்று சுதாரித்து கொண்டு எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு இயல்பான நாளாகவே இந்த நாள் அமையும். சிலருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவை பற்றினா கொஞ்சம் குழப்பங்கள் இன்றைக்கு இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது தாயை பற்றிய ஒரு வேதனை. ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அம்மா இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க, நம்ம பக்கத்தில் போய் உட்காந்து பார்க்க முடியல, அம்மாவுக்கான ஒரு இந்த விஷயங்களை செய்ய முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா விருச்சிகராசிக்காரர்கள் கொஞ்சம் கோபம் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட கடுமையான பாசக்காரர்களாக இருப்பீங்க. உண்மையான ஒரு பாசக்காரர்களுக்கு உதாரணம் காட்டணும்னா உங்களை தான் சொல்லணும். அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெற்றோர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் தூர இடங்களில் வர்றது. நான் எவ்வளோ தூரம் வெளிநாட்டில் இருக்கிறேன், வெளிமாநிலத்தில் இருக்கிறேன், நினச்ச நேரத்துக்கு அம்மாவையும் அப்பாவையும் போய் பார்க்க முடியாது. வீடியோ காலில் தான் டெய்லி பேசிக்கிட்டு அம்மா எப்படி இருக்கிறீங்க அப்பா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் திடீர்னு அம்மா அப்பாவுக்கு எதனா ஒன்றுனா கூட நான் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேனே, இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் வரும். ஆயினும் தெய்வம் உங்கள் பக்கம் துணை இருக்கிறது என்பதை மனம் உறுதியாக நம்பிக்கொண்டு சில பல குழப்பங்களுக்கு விடைகள் அப்படியே தெரியாவிட்டாலும் கூட இந்த வாரத்திலிருந்து நல்லவைகள் அப்படியே மாற்றங்கள் வரக்கூடிய யோக நாளாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிகத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாள். இன்றைக்கு மனைவி கணவன் வழியில் விரயங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இதே சிலருக்கு அப்படியே தலைகளாக உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்திக்கு ஏற்றாற் போல ஒன்று சந்தோஷமான செலவாக இருக்கும், இல்லைன்னா சந்தோஷம் இல்லாத விரயமாக இருக்கும். மனைவி அதை கேட்டுட்டாரே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு அரைகுறை மனதோடு அவர் கேட்ட பட்டுப்புடவையோ அல்லது ஆடை ஆபரணமோ எதையோ ஒன்று தங்க நகையாக கூட வாங்கி சற்று மனசுக்குள்ளே கவலையாக இருக்கக்கூடிய அமைப்பு. இவ்வளவு பட்ஜெட்டு போட்டு வாங்கி கொடுத்துட்டுமே இதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது, இதை எப்படி மேக்கப் பண்ணுறதுன்ற மாதிரியான சில பல கவலைகள் இன்றைக்கு தனுசு ராசிக்கார ஆண்களுக்கு உண்டு. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நாளுங்க. நீங்கள் கணவர்கிட்ட ஒன்று கேட்டு அதை அவர் வாங்கி கொடுக்குற தன்மை, அல்லது கணவர் மீண்டும் இணக்கமாக குடும்பத்திற்குள் வரக்கூடிய ஒரு சூழல், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து போகிறான்ற மாதிரியான சூழல்கள்லாம் மாறக்கூடிய அமைப்பில் கணவர் இன்றைக்கு வீட்டிலேயே அருகிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு. இனிமேல் தாய்நாட்டுக்கு தூரத்தில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க பக்கத்திலேயே வந்துருங்கன்னு சொன்னாலும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக பிரிஞ்சிருக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாருமே இன்றைக்கு திரும்ப குடும்பத்திற்குள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா கணவர் யார் மனைவி யார் என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. இந்த மாதத்திலேயே அந்த நிச்சயார்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பூ வைக்கிறது, நிச்சயார்த்தம் நடக்கிறது, அல்லது இவர்தான்றதை உறுதி பண்ணிக்கிறது. மனசுக்கு பிடிச்சவர் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லையே, நான் என்ன பண்ணுறது, நான் மனசுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன், நான் இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன், இவ்வளோ படிச்சிருக்கிறேன், இவ்வளோ தகுதி இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறவருக்கு இந்தந்த தகுதிகள்லாம் இருக்கணும் இல்லையா, இது நியாயமான ஆசை தானே. இந்த மாதிரியான உண்மையான நியாயமான எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினரான ஆண் பெண் இருவருக்குமே இந்த வருடத்திலேயே திருமணம் நடப்பதற்கு ஏதுவாக இந்த வாரத்திலிருந்து ஒரு 15 நாட்களுக்குள்ளாகவே வரன்கள் அப்படியே நல்ல விதமாக அமையக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமையும். கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. கூட்டாளிகளிடையே இதுவரைக்கும் இல்லாத இணக்கமான சூழ்நிலைகள், கோர்ட்டுக்கு போயிருந்தேன், அதுக்கு போயிருந்தேன், இதுக்கு போயிருந்தேன், குடும்ப நல கோர்ட்டு, செக் ரிட்டன் கேஸு, இந்த மாதிரி சிறு பொருளாதார குற்றங்களுக்காக அடிக்கடி வழக்காடு மன்றங்களுக்கு அலைந்து கொண்டிருந்தவர்கள், சிகப்பு நிற கட்டிடம்னு சொல்லப்படக்கூடிய அந்த காவல்துறை கட்டிடங்களுக்குள் சென்று திரும்பக்கூடிய அமைப்புகளில் இருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் சமரசம் சுமூகமாகக்கூடிய அமைப்புகள், நண்பர்களால் உதவிகள் என அனைத்தும் நல்ல விதமாக அவரவருடைய வயதிற்கேற்ற போலவும் தகுதி இருப்பிடத்திற்கேற்றார் போலவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு நோய் தீரக்கூடிய நாள், கடன் தீரக்கூடிய நாள், எதிர்ப்புகள் மண்டி போடக்கூடிய நாள். இது வரைக்கும் உங்களை எதிரியாக நினச்சிக்கிட்டு உங்களை எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, தேவையில்லாமல் இந்த ஆளுக்கு நம்ம என்னையா செஞ்சோம், இவர் பாட்டில் நம்மளை போட்டு இப்படி போட்டு பிணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு மாதிரியாக சலிப்பு தட்டும் இல்லையா, அவங்க எல்லாருமே உங்களை பார்த்தாலே, நேரில் அப்படி பார்த்தாலே இந்த தெருவில் எஸ்கேப் ஆகிற நாளாக இந்த நாள் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தலையை நிமிர்த்து நெஞ்சை நிமிர்த்து வெற்றி வீரனாக மகர ராசிக்காரர்கள் நடந்து போகக்கூடிய 6ஆம் இடம் மிக வலுவாக இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒளி கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரிய சந்திரர்கள் 6ஆம் இடத்துல இருந்தாங்கனாலே நமக்கு எதிர்ப்புகளை வலுவிளக்க செய்யக்கூடிய சில விஷயங்களை செய்வாங்க. வேணும்னே நம்மளை பொறாமையாக இருக்குது, நம்ம இவ்வளோ கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம், அப்போ நமக்கு கீழானவங்க நம்ம மேலே பொறாமைப்படுறது உண்மையிலேயே கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒன்று. அந்த மாதிரியான ஒரு பொறாமையின் காரணமாக தேவையில்லாமல் நம்மளை எதிர்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இனிமேல் நம்மளை எதிர்க்க முடியாதுன்னு நம்ம வம்புக்கு வழிக்கு வராமல் அப்படியே ஒதுங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இதை முக்கியமாக சுயதொழில் செய்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க இன்றையிலேருந்து அப்படியே நல்லாவே
உணர்வீங்க. இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் பொறாமையின் காரணமாக நமக்கு வரக்கூடிய வழிமுறைகள் அத்தனையும் அடைச்சி கொண்டிருக்கின்ற சுயதொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அத்தனையும் அப்படியே கலைந்து போகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 5, 6ஆம் இடங்கள் இன்றைக்கு மிக வலுவாக இருக்கின்றன. அதிர்ஷ்டம் வேலை செய்ய போகுது. கடந்த 3-4 வருஷமாகவே எனக்கு அதிர்ஷ்டம் உண்மையிலே கிடையாதுங்க. நான் முன்ன மாதிரி இல்லை. நான் அப்போல்லாம் அவ்வளோ சம்பாரித்தேன், அவ்வளோ சாதனைகளை செஞ்சேன், ஆனால் இப்போ என்னால் செய்யவே முடியலன்ற மாதிரியாக ஒரு தன்னம்பிக்கை இழந்த நிலைமைகள், உயர்வு மனப்பான்மையை தவிர்த்து தாழ்வு மனப்பான்மைகள் வந்திருக்கக்கூட இளைய பருவத்தினர் 40-50 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் மறுபடியும் அதிர்ஷ்டம் நமக்கு வந்துருச்சு. அதிர்ஷ்ட தேவதை இதோ பக்கத்திலேயே நிற்கிறா என்பது மாதிரியான அதற்கான ஆதார அமைப்புகள் மனசுக்குள்ளேயே தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல திருப்பங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமையும். பெரியவங்களுக்கு நோயெல்லாம் தீருன்றது உண்மையிலேயே ஒரு நோய் இல்லாமலேயே நோய் இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட நோய் தீரக்கூடிய அமைப்புகள். கடந்த காலத்தில் 1 மாதம் 2 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தவங்க எல்லாருக்குமே மீண்டும் ஆஸ்பத்திரிக்கே போக தேவையில்லாத அளவிற்கு நல்ல மருத்துவங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சில எல்லா அமைப்புகள்லையும் எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அதிர்ஷ்ட நாளாகவே அமைஞ்சிருக்கு மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் வரக்கூடிய சிறப்பான நல்ல நாள். பிரச்சனைகள்லாம் மெதுவாக முடிவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே மந்திரகாலின்னு சொன்னோன்னா எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிடாது. எப்படி கஷ்டங்கள் வந்து மெதுவாக நம்மளை ஆக்கிரமிச்சதோ அது மாதிரி அந்த கஷ்டங்கள் விலகும் போது மெதுவாக தான் போகும்ன்றதை மனசு உணரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி. அதுலேயும் குறிப்பாக குழந்தைகளால் மன அழுத்தத்தை கொண்டவங்க, இந்த காலேஜில் சேர்த்து விட்டேன் ஓடியாந்துட்டார், அந்த காலேஜில் சேர்த்து விட்டேன் ஓடியாண்டார், படிக்கவே போக மாட்டேன்றாரு, எப்போ பார்த்தாலும் ஆன்லைன்லேயே இருக்கிறாரு, விளையாட்டுலேயே இருக்கிறாரு, ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, செல்ஃபோனை தாண்டி வேறு எதுவுமே பார்க்குறதில்ல, அடித்தும் பார்த்தாச்சு, எங்கெங்கேயோ எந்தெந்த வழிகள்லையோ சொல்லியும் பார்த்தாச்சு, இந்த குழந்தையை எப்படி திருத்துறது மாற்றுறதுனே தெரியலையே என்றது போன்ற தலை சுத்தக்கூடிய சில விஷயங்களில். ஏன்னா சில நேரங்களில் ஒரு லெவலில் என்ன இருந்தாலும் நம்முடைய குழந்தைகள் இது முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள்ளு விழுந்தாலுன்ற கதையாகவே இருக்கிறதே என்பது மாதிரியான பருவ வயது குழந்தைகளால் கடுமையான குழப்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தெளிவு விடிவு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மேலே நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வந்திருக்கு. கடந்த ஒரு வருடம் 1.5 வருஷ காலமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பிடிக்காதோ அதுதான் நடந்து கொண்டு இருப்பது என்பது உண்மை. அதுவும் 30 வயதில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் இன்னும் செட்டில் ஆகலைன்றதான் உண்மை. வேலை இருந்தால் சம்பளம் இல்லை, சம்பளம் இருந்தால் வேலை இல்லை, இந்த மாதிரியான அமைப்புகள், வேலையே நைட் ஷிஃப்ட் போன்ற அமைப்புகள், ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயும் மன அழுத்தமான அமைப்புகள், பேசாத கம்பெனிக்கே வேலை செஞ்சால் கூட எவ்வளோ டைட்டாக இருக்காது, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் வேலை வாங்குறாங்கப்பா, இந்த மாதிரியான ஒரு அழுத்த சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன் ஏற்படுகின்ற விதமாக ஏதோ பாலைவனத்துக்கு நடுவில் போகிறவனுக்கு 2-3 மலைத்துளி பறிஞ்சது மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், மன உற்சாகம் ஏற்படக்கூடிய சில கவன அமைப்புகள், சில கவன ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில உறவு புரிதல்கள் இப்போது உண்டு. இந்த வாரத்திலேயே சில ஆண் துணை எப்படி இருக்கும், பெண் துணை எப்படி இருக்கும் என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேர்மையான நல்ல நட்பு உறவுகள் ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. காதல் தோல்வியினால் மன அழுத்தத்தை அப்படியே கடுமையான ஒரு அமைப்பை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை கும்பராசிக்கார இளைஞர்களுக்கும் சில நிலைகளில் யார் ஏற்றவர் நமக்கு என்பது தெளிவாகக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் இன்றைக்கு பஞ்சமாதிபதினு சொல்லப்படக்கூடிய 5ஆம் அதிர்ஷ்டத்தின் அதிபதி அருமையாக அமர்ந்திருக்கக்கூடிய நட்பு நல்ல நாள் இன்றைக்கு. வாகன யோகம் இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு நாள். இந்த வண்டி தான் வாங்கணும், அந்த வண்டி தான் வாங்கணும், 2 வீலர் வேண்டாம், கார் வாங்கணும், இருக்கிற பழைய வண்டியை தூக்கி போட்டு புது வண்டியை வாங்கணுன்ற நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, அம்மா அப்பா கூட ஒத்துக்கக்கூடிய, வண்டியை வேகமாக ஓட்டுவோமோ அப்படி இப்படின்னு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய அம்மா அப்பா கூட இன்றைக்கு சில பல கண்டிஷன்களோடு தம்பி இப்படி தான் ஓட்டணும், அப்படி தான் ஓட்டணும், அதற்காக தான் உங்களுக்கு வாங்கி தரோன்ற மாதிரியான அனுமதிகள் கொடுக்கக்கூடிய இந்த வாரத்திலேயே வாகனம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு சிறப்பு பிரயாணங்கள் இன்றைக்கு உண்டு. ஒரு இன்டர்வியூக்காக போகிறது, திங்கக்கிழமை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன், அதற்காக இன்றைக்கே முன்னாடியே கிளம்பி இவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும், ஒரு பாம்பே டெல்லி போன்ற இடங்களுக்கு பயணம் போகிறேன், அது வேலைக்காக இருக்குது, அடுத்த வாரத்திலேயே வேலைக்கான அனுமதி, வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே கிடைச்சிடக்கூடிய சில தன்மை. மிக மிக முக்கியமாக அரசு தேர்வுக்கு கவர்மெண்ட் வேலை தான் வேணும், அதுவும் மத்திய அரசு பணி வேணும் போன்ற அமைப்புகளில் சர்வீஸ் கமிஷனை UPSC போன்றவைகளில் எழுதிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமே வேலை கிடைக்கிறதுக்கான நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய தன்மை. இப்படி தேர்வு எழுதினால் இப்படி பண்ணலாம்,
இப்படி பண்ணலாம். ஏற்கனவே ஜெயிச்சவங்களுடைய ஒரு கைட்னஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் இப்போது 4ஆம் இடத்து சந்திரனால் ஏற்படுகிறது. அம்மாவால் மன வருத்தத்தை அடைந்திருந்தவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் இன்றைக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய தன்மைகள். அம்மா அப்பா சில பல விஷயங்களில் நமக்கு இப்படி பண்ணுறாங்க, அண்ணனுக்கு பண்ணுறாங்க, அக்காவுக்கு பண்ணுறாங்க, அதாவது ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புன்றதை பண்ணுறாங்க அப்படின்னு தனக்குத்தானே நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட தாய் தந்தை இருவருமே நம்மளை சமமாத்தாங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாரும் பிள்ளைங்க தானே. ஆனாலும் சில விஷயங்களில் நம்ம அம்மாவுடைய அப்பாவுடைய நம்பிக்கை ஏற்படுத்துகிற விதத்தில் நம்ம நடந்துக்கலன்ற மாதிரியான தெளிவுகள், தீர்வுகள், மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. ராசியில் இன்றைக்கு செவ்வாய் இருப்பது கோபதாபங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே கண்டிப்பாக சில நேரங்களில் மீனராசிக்காரர்களுக்கு உங்களை சுற்றி இருப்பவர்கள் கோபங்களை செய்யக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து சீட்டுக்காரரோட உருன்னு இருக்கிறது, அல்லது வீட்டிலேயே வீட்டுக்கு திரும்பி வந்தவொன்னே மனைவி கூட கணவன் கூட கொஞ்சம் உருன்னு இருக்கிறதுலாம் இன்றைக்கு இருக்கும். ஆகவே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்றைக்கு. சென்ற முறை புதன் சுபத்துவமாக இருந்தால் எப்படிப்பட்ட தன்மைகளில் இந்த கணிதம் சார்ந்த படிப்புகள், சிஏ சார்ந்த படிப்புகள், அறிவு சார்ந்த படிப்புகள், சாஃப்ட்வேர் படிப்புகளில் மாணவர்கள் ஆர்வத்தை காட்டுவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலைமையில் இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போன்ற அமைப்புகள், விவசாயம் சார்ந்த துறை அமைப்புகள், ஏரோநாட்டிக்கல்னு சொல்கிறாங்க இல்லையா, விமான நிலையம் சார்ந்த விஷயங்களில் ஒருவர் ஆர்வம் காட்டினால் அவருடைய ஜாதகம் அவர் அப்படி படிப்பாரா, ஒரு நிலையில் இந்த பையனை இந்த மாதிரி விஷயத்தில் சேர்த்து விடலாமான்றதுக்கான ஒரு தெளிவுகள் ஜாதக ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். உண்மையில் இந்த மெக்கானிக்கல் என்று சொல்லப்படக்கூடிய, ஆட்டோமொபைல் என்று சொல்லப்படக்கூடிய, ஏரோநாட்டிக்கல் என்று சொல்லப்படக்கூடிய அத்தனைக்குமே சனி என்கின்ற உழைப்பு கிரகம்தான் காரணம். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி சுபத்துவம் என்கின்ற என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றுமொழு கோட்பாட்டின் அடிப்படையில் சனி குருவோடு இணைந்து பார்க்கப்பட்டு, சுக்கிரனால் பார்க்கப்பட்டு இணைந்து, அல்லது வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய இணைவு பார்வையில் இருக்கும்போது இந்த 3 பேரும் சேர்ந்திருந்தாங்கனாலே அவருக்கு இந்த உழைக்கும் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட, இயந்திரம் சம்பந்தப்பட்ட, இரும்பு மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் இருக்குங்க. கூடுதலாக கும்பம் சுபத்துவமாக இருந்தால், கும்பத்தை குரு பார்த்தால், கும்பத்தில் சுக்கிரன் இருந்தால், கும்பத்தில் குரு இருந்தால் அவர் ஏரோநாட்டிக்கல் படிப்புன்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை படிப்பார். சனின்றவர் ஒரு வாயு கிரகம். காற்றுல போகிறது தான் விமானம். பைலட்டாக ஒருத்தருக்கு ஒரு விமானியாக இருக்கிறார்னு பாருங்களேன். விமானத்தில் படிக்கிறவராக இருக்க வேண்டாம். அதாவது பைலட்டுக்கு படிக்க விரும்புகிறவருக்கு சனியும் கும்பமும் சுபத்துவமாக இருக்கணும். இது ஏன் படிக்கிறவருக்காக நம்ம பார்க்கணும்? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பைலட்டுடைய ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். இப்போ நான் சொல்லுகின்ற அமைப்பு அப்படியே இருக்கும். அவருக்கு கும்பத்தை குரு சுக்கிரன் போன்ற வளர்பிறை சந்திரன் சுவர்கள் பார்த்து சனி, வாயு கிரகமான சனி வலுத்திருக்கும். ஆக வாயு ராசிகள், காற்று ராசிகள் வலுக்க பிறந்து சனி சுபத்துவமாக இருக்கிறவருக்கு பைலட் போன்ற ஏரோநாட்டிக்கல் போன்ற விஷயங்களில் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆட்டோமொபைல், கார் போன்ற அமைப்புகளையும், வாகன அமைப்புகள், ஷோரூம், டீலர்கள் போன்ற அமைப்புகள், அல்லது மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு இரும்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வத்தை காட்டக்கூடிய ஒருவர் தான். இயந்திர அறிவியல், ரொபோட்டிக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு செயற்கை இயந்திரத்திற்கு அறிவு கொடுக்கக்கூடிய சூழலுக்கு சனியும் புதனும் ரொம்ப வலுத்திருக்கணுங்க. சனி முதல் நிலை சுபத்துவமாக இருக்க வேண்டும், புதன் 2ஆம் நிலை சுபத்துவமாக இருக்க வேண்டும். ஆக ஒரு பையனுடைய, ஒரு மாணவியுடைய ஜாதகத்தில் இங்கே சனியின் மகர கும்ப வீடுகள் வலுத்திருந்து சனி ஒரு நிலையில் சுபத்துவமாக இருக்கும் பொழுது அவருக்கு மெக்கானிசம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நாலெட்ஜ் இருக்கும். அது சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்க வைக்கலாம். கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, கெமிக்கல், அதாவது இந்த பாத்ரூமுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடாத திரவங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பாலை குடிக்கலாம், தண்ணியை குடிக்கலாம், ஒரு இந்த அமைப்புகள் ஆசிட்டை குடிக்க முடியாது இல்லையா, இந்த ஆசிட்டு சார்ந்தது. பூச்சி மருந்துன்னு சொல்லப்படக்கூடிய விவசாயத்திற்கான உரங்கள், பூச்சி மருந்துகள் சம்பந்தப்பட்டது. இயற்கை விவசாயம்னு சொல்லப்படக்கூடிய அத்தனைக்கும் சனியே காரகத்துவம். அப்போ ஒருவருக்கு உரம் சார்ந்த படிப்புகள், உர தொழிற்சாலைகளில் பணி செய்யணும், அல்லது விவசாயத்திற்கு தேவையான சில விஷயங்களை செய்யணும், தென்னை மரம் சார்ந்த விஷயங்களை செய்யணும், தென்னை மரத்திற்கான பூச்சி மருந்து கண்டுபிடிப்பது, அல்லது இந்த பூச்சி மருந்து கிடங்குகள் போன்றவைகளில் பலன் தருகின்ற அத்தனை அமைப்புகள், சேவை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், மாநகராட்சி, கார்ப்பரேஷன், இந்த மாதிரியான அமைப்புகள், மாநகராட்சி அமைப்புகளில் ஏஇ, அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருக்கிறது, இன்ஜினியராக இருக்கிறது, அணைக்கட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணிகளில் செய்யக்கூடிய அத்தனை அமைப்புகளுக்குமே இங்கே சனி என்ற ஒரு கிரகம் சுபத்துவமாக இருக்கணும். சனியும் சுபத்துவமாக இருந்து அரச கிரகமான சூரியனும் ஒரு நிலையில் ராஜராசின்னு சொல்லப்படக்கூடிய சிம்மத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டு அங்கே குரு சிம்மத்தை பார்க்கின்ற நிலைமையில் நான் இப்போ சொன்ன மாதிரி அரசு அதிகாரிகளாக அவங்க பணி செய்வாங்க. ஆகவே இது மாதிரியான அமைப்புகள் அத்தனையிலையும் சனி மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருக்கும் போது ஒரு மாணவனை படிக்க வைக்கலாம் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம்.
மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.